இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது பார்பி ரோல் ப்ளே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா இது, நம்ம கணக்கு இன்னைக்கு யாருமே வரமாட்டுறாங்க. நல்ல சரக்காக வச்சுருக்கல யாருமே வரமாட்டுறாங்க. ஆனால் நம்ம சூப்பர் கேவலமான சரக்கு வச்சுருக்கல எல்லாரும் நம்மளுக்கு கிழிச்சு கொட்டிட்டு போயிடுறாங்க. சரி, மாங்காய், இளநீ, தேங்காய், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் மாம்பழம், ஆரஞ்சு, பைனாப்பிள், செர்ரி, கிரேப்ஸு, வெங்காயம், பிரிஞ்சால், வாழைக்காய், கேரட்டு, முருங்கைப்பூ, இது எல்லாம் நம்ம கடையில் இருக்குது. யாராச்சும் வாங்க வாங்க வாங்க. எல்லா காய்கறியும் இருக்குது, எல்லா பழமும் இருக்குது. என்னடா அது, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க புதுசாக இருக்க மாதிரி தெரியுது. வீடு அப்படியே லுக்காக இருக்குது. ஒருவேளை பணக்காரங்களாக இருப்பாங்களோ? சரி, நாம் தான் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கோம், ஆனால் பார்க்க சொந்த வீடு மாதிரி இருக்குது. இந்த கம்யூனிட்டி ஃப்ரிட்ஜு தான் இருக்கே, வேஸ்ட்டாக இருக்குது. யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். சரி, போய் எடுத்து ஜூஸ் குடிப்போம். ஐயோ அம்மா, வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. ஐயோ முடியல. ஃப்ரிட்ஜில் ஜூஸ் எடுத்து குடிக்கலான்னு ஆசைப்பட்டு போனோம், இப்படி விழுந்துட்டேனே அம்மா. என்னமோ ஒரு குட்டி பொண்ணு சத்தம் கட்டுற மாதிரி இருக்கு. என்னாச்சு? எங்கே இருக்கு? ஐயோ, என்னாச்சு பாப்பா உனக்கு? ஆண்டி, இந்த கம்யூனிட்டி ஃப்ரிட்ஜிலேருந்து நான் ஜூஸ் குடிக்கலான்னு நினச்சேன் ஆண்டி. அப்படியே கீழே வந்துட்டேன் ஆண்டி, வலிக்கு. கொஞ்சம் தூக்கி விட்றீங்களா ஆண்டி? இந்தோ பாப்பா வரேன். இதோ வரேன் பாப்பா. பாவம் இந்த பாப்பா கீழே வந்துட்டா. வா. ரொம்ப நன்றி ஆண்டி. பாப்பா நீ எந்த ஊருக்காரி? ஆண்டி, நான் மதுரைக்காரங்க ஆண்டி. நீங்கள் எந்த ஊருக்காரங்க ஆண்டி? நாங்கள் சென்னை பாப்பா. ஆமாம் ஆண்டி, உங்கள் வீட்டில் யாராச்சும் இருக்காங்களா? எங்கள் வீட்டில் நிறையா குட்டி பசங்க இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதில் ஒரு டீனேஜ் அக்கா ஃபாரின்லேருந்து வராங்க. அப்படியா ஆண்டி? நானும் டீனேஜ் தான், ஆனால் நான் ஸ்கூலுக்கே போகல. ஏன் பாப்பா? ஏன்னா எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லை ஆண்டி. எனக்கு வேறு தங்கச்சிங்க இருக்காங்களா, அதனால் என்னால் போக முடியல ஆண்டி. நான் வீட்டில் இருக்கேன், அவங்களாம் போயிட்டு வராங்க ஆண்டி. சரி பாப்பா, சரி. நான் வந்து பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் போய் திங்ஸ் வாங்கிட்டு வரேன். எது ஆண்டி? அதான் இந்த எத்தாப்பில் சந்திலே இருக்கேன். நானும் வாங்கணும் ஆண்டி, நானும் வரேன். சரி பாப்பா, எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வை, நம்ம போகலாம். சரி ஆண்டி, நம்ம போகலாம். என்னம்மா வந்துட்டீங்க போல? ஐயோ, நம்ம கடைக்கு இவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்க. சரி, நம்ம அவங்கள கிளம்பிப்போம். மேடம், உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? பைனாப்பிள். என்ன அப்படி சொல்லக்கூடாது. மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நல்லா காய்கறி, பழம் எல்லாம் வாங்க வந்திருக்கேன். காய்கறி, பழம் எல்லாமே. சரி, என்னம்மா வேணும்? எனக்கு அப்படியே பழம், காய்கறி எல்லாம் கொடுத்துருங்க. சரி, நம்ம கடையில் வெங்காயம், தக்காளி, இளநீ, தேங்காய், பழம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து வெங்காயம், கேரட்டு, முருங்கைப்பூ, கத்திரிக்காய், வாழைக்காய் இது எல்லாம் கொடுத்துருங்க. எனக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கும் சேர்த்து தான். சரிம்மா, நான் பேக் பண்ணி தந்துடுறேன். சரி, எங்களுக்கு வந்து என்ன வேணும்னா, எனக்கு வந்து
எனக்கு வந்து மாங்காய் இந்த ஒரு மாங்காய் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பாதி தேங்காய், இளநீ மாங்காய், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் மஞ்சையாக இருக்குது. அதனால் செர்ரி, திராட்சை, அதுக்கப்புறம் மாம்பழம், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வாழைப்பூ கொடுத்துருங்க. சரிம்மா, நான் பேக் பண்ணி தந்துடுறேன். தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் எடுத்து பேக் பண்ணிக்கலாம். சரி, தேங்காய் முதல் எடுத்தாச்சு. மாங்காய், இளநீ இப்படி கொடுத்துட்றேன்க்கா. இது வந்து இளநீ வந்து உடஞ்சிரும். அதுக்கப்புறம் செர்ரி கேட்டிங்க. திராட்சை, சரி பழம்லாம் வீட்டில் போட்டுறேன். இன்னொரு கவர் எடுத்து இருங்கக்கா, நான் இங்கிட்டே வரேன். இது கேட்டிங்க. அதுக்கப்புறம் இது இளநீ தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேங்கோ கேட்டிங்க. ஆரஞ்சு கேட்டிங்க. ஆரஞ்சு கேட்டிங்க. மேங்கோ. அதுக்கப்புறம் இங்கே வெஜிடபிளில் வெங்காயம், அதுக்கப்புறம் முருங்கைப்பூ கேட்டிங்க. சரி, எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றேன். இதுதானாக்கா? வேறு எதுவும் இல்லைல்ல? இல்லை. நல்லா, ஐயோ, இதை மட்டும் இங்கே எடுத்து இதை போட்டுக்கலாம். நல்லா முடிச்சு இதில் போட்டு வெயிட் பண்ணிக்கா. ஐயோ, போட்டலும் நிற்க மாட்டேங்குது. சரி அக்கா, இதில் கம்மியாக தான் இருக்குது. இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ அக்கா, இந்தாங்க உங்களோட பொட்டலம் ரெடி. தேங்க்யூ அக்கா. சரி. அதுக்கப்புறம் தேங்காய், இந்த வீட்டுக்கு கொண்டு போகிறது பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஆமாக்கா. சரிக்கா, நன்றிக்கா. அப்படி குறுக்கு வலிக்குது, எஞ்சி போகணும். எஞ்சி போய் உட்காந்துக்கலாம். சரி பாப்பா, நீ உன் தங்கச்சிங்களா அம்மா மாதிரி பார்த்துக்கிற போல. சரி, காலையில் பார்க்கலாம். இப்போ வேறு நைட் ஆயிடுச்சு. அதனால் காலையில் பார்க்கலாம். இதெல்லாம் எடுத்து நம்மளோட காமன் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்படி எடுத்து காமன் ஃப்ரிட்ஜில் வச்சுனேன். சரி, நான் எங்கள் வீட்டுக்கு நடைய கட்டுறேன். நீ இன்னும் சீக்கிரம் போ. அங்கே உட்காந்துருக்கேன். உனக்கு பயமாக இருக்கும், அதனால நான் இங்கே உட்காந்துக்கிறேன். நீ போனதுக்கப்புறம் நான் உள்ளே போய்க்கிறேன். சரி ஆண்டி. கொக்கரக்கோக்கோ. ஒரு வழியாக எழுந்தாச்சு. என்ன விடிய காலையில் ஆகுது, இந்த ஆண்டி இன்னும் எந்திரிக்கலை. சரி விடு, நம்ம தங்கச்சிகளுக்கு லேட் ஆகுது, அவங்களையும் போய் எழுப்பி விட்டுருவோம். குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங். சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஓ, அப்போ இவ்வளோ நேரம் தூங்கலையா? நான் போய் அவளையும் எழுப்பி விட்டுட்டு வருவா? சரி சோட்டு, அவளையும் போய் எழுப்பி விட்டுட்டு வா. சரி, நான் போகிறேன்க்கா. போ. பின்வாசல் வழியாக போகிறேன்க்கா. போ.
குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங் செல்சியா. குட் மார்னிங் சோட்டு. அம்மா டோரா அக்கா, என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு மண்டே, ஸ்கூலுக்கு போகணும். சரி அக்கா, ஸ்கூலுக்கு போகிறேன். சரி, பக்கத்து வீட்டில் புதுசாக ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்க. அவங்க அமெரிக்காவும் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அப்படியா? அப்போ எனக்கு விளையாடுறதுக்கு செட்டு கிடச்சிடுச்சுன்னு சொல்லுங்கள். சரி, என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறோம்? ஸ்கூலுக்கு போகணும். சரி, நான் ஸ்கூலுக்கு போகிறேன். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேக்கா. ஓய், சேட்டை பண்ணாத, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. இல்லை, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஓய் ஓய், நான் போக மாட்டேன். சரி, என்ன பண்ணி தொலை. நான் ஸ்கூலுக்கு தான் போகிறேன். சரி, ஓகே, நீங்கள் தலை வாரி விடுங்க எனக்கு. சரி, வா. ஐயோ, என்னடி சாயிறீங்க எல்லாரும். சரி, செல்சியாவா? சரிக்கா, வாரி விடு. எவ்வளோ பெரிய முடி வச்சுக்கிட்டு ஸ்கூலில் மேம் கூட திட்ட மாட்டாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு. சரி சரி, பண்ணுறேன். சரி, உனக்கு தலை சீவியாச்சு, நீ போகலாம். சரி, அப்போ நான் போகிறேன். போய் குளிச்சுட்டு வா. நான் குளிச்சுட்டேன்க்கா. அப்படியா? சரி, அப்போ ஸ்கூலுக்கு போ. தான் விடணும். சரி சரி. சரி அக்கா, நான் ஆல்ரெடி சீவிட்டேன், நல்லா போகிறேன். சரி, 2 பேர் பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேக்கா. நானே செல்சியாவும் நடந்து போயிட்டு வரோம். இப்போ செல்சியா போகலாம். செல்சியா, இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகலாமா இல்லை கட் அடிச்சிடலாமா? எனக்கு மட்டும் என்னவா, எனக்கு மட்டும் தெரியுமா? போகலாம். ஐயோ அம்மா, கீழே விழுகிறோம். எனக்கு தெரியல செல்சியா, நம்ம ஸ்கூலுக்கு போவோமான்னு. ஏன் அப்படி சொல்கிற? அம்மா வலிக்குது, கொஞ்ச நேரம் படுத்துட்டு போ. என்னடி உருண்டு பரண்டுட்டு இருக்க? அப்படிதான். 6 மணிக்கு எஞ்சி போனால் சும்மாவா? வலிக்குதுல்ல, உடம்புலாம் வலிக்குது. சரி, நம்ம எனக்கு பங்கு அடிச்சிடலாமா? அப்படியா? பங்கு அடிச்சிடலாமா? பங்கு அண்ணா கடைக்கு போகலாமா? இல்லை வேணாம், தூங்கலாம். தூக்கமாக வருது. சரி, நான் தூங்குறேன். 6 மணி காலைல மதியானம் போவோம். என்கிட்ட கொஞ்சம் காசு கூட இருக்குது, நம்ம ஏதாச்சும் வாங்கலாம். சரி. ஈவினிங் ஆயிடுச்சுடி. அவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா? ஆமாடி, அப்படி தான் நினைக்கிறேன். எந்திரி நடைக்கட்டு. அப்புறம் லேட்டாக போயிடுவோம். அப்புறம் நம்ம லேட்டாக போயிடுவோம் வீட்டுக்கு. எந்திரிட்டி, நடைக்கட்டு. அப்புறம் அவ்வளோதான், அக்கா நம்ம படுத்துருக்கிறத பார்த்தாங்கன்னா நம்ம காலிடி. அப்படியா? சரி, அப்போ எந்திரிக்கோ. அம்மா எந்திரி, போகலாம். ஐயோ, ஆமாச்சு அக்கா, நம்ம ஸ்கூல் விட்டு வந்துட்டோம் அக்கா. பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட போய் பேசணுமா? பேசுங்க. அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. சரி பாடி, நம்ம போய் பேசலாம். நான் மாதிரி கேட்குறேன். ஹலோ ஆண்டி. என்ன யாருமே வரமாட்டாங்க?
ஹலோ ஆண்டி, ஹலோ ஆண்டி, ஹலோ ஆண்டி. நீ யாருமே இல்லை, நீ இன்னும் யாருமே வரல, வருவாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க பாப்பா? நீ என்ன அந்த பக்கத்து வீட்டு போனா? உங்கள் அக்கா என்னோட ஃப்ரெண்டு தான். ஆண்டி, உங்கள் வீட்டில் எனக்கு விளையாடுற மாதிரி ஆள் இருக்காங்களா? பாப்பா உனக்கு ஏற்ற மாதிரியே இருக்காங்க. பாப்பான்னு சொல்லாதுங்க ஆண்டி, 2 பாப்பான்னு சொல்லுங்கள். நானும் ஒருத்தி தான், நானும் இங்கே தான் இருக்கேன். என் கால் வேற இப்படி இருக்குது. எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க காலுக்கு. என் காலில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஆண்டி. என்னால் நடக்க முடியுமா முடியாதான்னு எனக்கே தெரியாது. நான் அப்படியே தவண்டு தான் நடப்பேன் ஆண்டி. கால் இப்படி இருக்கு ஆண்டி. ஓ அப்படியா, சரி பாப்பா. உங்கள் 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி ஏற்ற ஏஜில் ஒரு பாப்பா இருக்காங்க எங்கள் வீட்டில். நானும் அவங்களோட சென்னையிலேருந்து வரோம். அப்படியா ஆண்டி? இது மதுரை ஆண்டி. எனக்கு தெரியும். என்னையே நக்கல் அடிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா. சரி, சும்மா அவ்வளோ போதும். அவளை கூப்பிட்றேன், விளையாடுறீங்களா? சரி ஆண்டி. க்ளோயி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. என்னம்மா, எதுக்குமா என்னை கூப்பிட்டீங்க? க்ளோயி, ஒன்று மாதிரியே 2 பாப்பாங்க வந்திருக்காங்க. நீ அவங்க கூட விளையாடலாம்ல? ஓகேம்மா, ஆனால் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுமா? அதெல்லாம் புரியும். நீ அவங்க கூட விளையாடுறியா? சரிம்மா, நான் விளையாடுறேன். அவங்க கம்யூனிட்டி ஃப்ரிட்ஜில் அவங்க அம்மாவும் நானும் சேர்ந்து கம்யூனிட்டி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். வேணுன்னா போய் எடுத்து குறைச்சிக்கோங்க. சரிம்மா, சரி பாய். பாய்மா, நாங்கள் போய் விளையாடுறோம். நீ வாடி. நீ யார்? என் தங்கச்சி, அவளுக்கு நடக்க முடியாமல் போயிடுச்சு. பாவம். சரி வா, நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். அவளுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான். என்னால் ஓட முடியும், ஆனால் என்னால் ஒழுங்காக ஓட முடியாது. திக்கி தான் ஓட முடியும். சரி பரவாயில்ல. தேங்காய் சில்லி சாப்பிட்லாமா? எனக்கு மாங்காய் தான் பிடிக்கும், தேங்காய் சில்லாம் பிடிக்காது. இது இளநீ. சரி, இளநியாக குடிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது. சரி, தேங்காய் சில்லி யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். நான் தான் தேங்காய் சில்லாம் சாப்பிடணும். எங்கள் ஊரில் தேங்காய் சில்லி இருக்காது. சென்னையில் தேங்காய் சில்லி இருக்காதா? ஆமாம், தேங்காய் சில்லி இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சரி, மாங்காய் எனக்கு வேணும். சூப்பராக இருக்குது. எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. ஓகே, செரி பழம் சாப்பிடலாம். செரி தான் அங்கே மோஸ்ட்லி கிடைக்கும். எனக்கு வேணாம், இப்படி சாப்பிடணும். சூப்பராக இருக்குது. கிரேப்ஸு அடிச்சு தூள் கிளப்பு. பயங்கர டேஸ்டியாக இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. கம்மிட்டு ஃப்ரிட்ஜில் சோடா கூட வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மாலாம் வாங்கி தர மாட்டாங்க, நான் இதில் தான் குடிப்பேன். அப்படியா? தண்ணி குடிக்கலாம். இதுதான் ஃபுல்லாக இருக்கும். பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. சோடாலாம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஃபுல்லாக இதாக இருக்கும். பாலே இப்படி தான் இருக்கும். என்ன ஃபாரின் பாலா? எனக்கு வேணாம். எனக்கு உங்கள் ஊர் பால் வேணும். சரி, எனக்கு இது எங்கள் ஊரில் இந்த மாதிரி பெப்சி எல்லாம் குடிச்சு போர் அடிச்சிச்சு. அமெரிக்கா, எங்கள் ஊர் அமெரிக்கா தானே, அமெரிக்காவும் சென்னை தானே. எப்போ பார்த்தாலும் ஏதான் குடிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எங்கள் ஊர் அப்படி இல்லை, தரவே மாட்டாங்க. யாரும் பார்க்காத நேரத்தில் குடித்தா தான் உண்டு. அப்படியா? எனக்கு இந்த பாலே பிடிக்காது தெரியுமா. எனக்கு இந்த ஊர் பால் தான் பிடிக்கும். எங்கள் ஊர் பாலே பிடிக்காது, நல்லாவே இருக்காது. அந்த ஊரில் போனேன்னா எல்லாமே பேக்கெட்லாம் போட்டு தருவாங்க. இந்த மாதிரி பேக்கெட்டாக போட்டு தருவாங்க. ஆனால் இங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது தெரியுமா. நீங்கள்லாம் மிஸ் பண்ணுறீங்க. சரி, ஓகே, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் போகிறேன். பட் நீங்கள்லாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க, அது மட்டும் உறுதி. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ்.
சரி இனிமேல் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். ஓகே, பை பை, see you tomorrow. நாளைக்கு பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் என்னோட வீடியோ. எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி ஒரு சூப்பரான வீடியோ. இதுதான் என்னோட பார்பி ரோல் பிளேயில் ஃபஸ்ட் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸும் போடுவேன் இந்த பார்பி ப்ளே ரோலில். ஓகே, சீக்கிரம் பார்ட் 2 நெக்ஸ்ட்டு வரும். பை பாய், see you soon. Bye, see you in next video.